எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவர். சொல்லுங்க. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மசியாத நேசரே, மகிமை பிரதான பாசத்தாலும் பாதம். ஆமென். மசியாத நேசரே, மகிமை பிரதான பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேன். ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன்னதங்கள் என்றும் பக்தரிலே பாக்கியம். நித்தியரே உன்னதங்கள் என்றும் பக்தரிலே இந்த பாக்கியமே. அவன் கஷ்டம் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நமக்கு வழிதானை காட்டுபவர், கண்ணீரை சூழ்ந்து கொண்டவரே. நமக்கு வழிதானை காட்டுபவர், நம்பி வந்தோருக்கு சூழ்ந்து கொண்டு. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காலம் பற்றி நடந்து கர்த்தரிலையோ, குறிப்பிட்ட என்னை குணமாக்கி. குறிப்பிட்ட என்னை குணமாக்கினீரோ, குறியில்லாதபடி காத்துக் கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குறியில்லாதபடி காத்துக் கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சொல்லுவோம். நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதனை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதனை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மையை நாம் என்ன செய்யணும்? நினைச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் பக்கத்து வீடு எதிர் வீடு நமக்கு கூட வேலை பார்க்குறவங்க இல்லையா? ஏன் எவ்வளோ இக்கட்டு, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வியாதிகள் மத்தியிலையும் எவ்வளோ விதமான பேசுகிற குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி பேசலாம். இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிதானே நம்ம பார்க்குறோம் இல்லையா? வீட்டில் ஒரே சண்டை இல்லையா? அவன் பேசலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை நித்தம் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை தேடுகிற பிள்ளைகள் அவனை விசாரிக்கிறான். அவன் பேசலாம். அவனை தேடுகிற பிள்ளைகள் அவன் என்ன செய்கிறாங்களா? விசாரிக்கிறார். நம்முடைய தேவன் யார்? கரம் பற்றி நடந்தது. நம்மளை விசாரித்து நம்முடைய கரத்தை என்ன செய்தாரா? பிடிச்சி என்ன செய்தாரா? அவன் அவன் அவங்க நம்ம கரத்தை என்ன செய்றாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் ஏன் கரத்தை பிடிச்சிருக்காங்க? அவன் பேசலாம். அவன் அவன் நம்முடைய கரத்தை ஏன் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? அவன் பேசலாம். நான் சரியாக பாதை நடக்க வேண்டும் இல்லையா? எங்கள் கூட இருக்கு. அவன் பேசலாம். என்ன செய்ய ஒரு ஆள் தேவையில்லையா? அவன் அவன் நம்ம கூட இல்லை. ஆனால் அவர் நம்முடைய தேவன், நம்முடைய பரிசுத்தத்தை நடத்துவதற்கு, உண்மையாக நம்ம வாழ்வதற்கு, அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அவன் பேசலாம். அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் பேசலாம். அவன் நம்முடைய கரத்தை அவன் என்ன செய்றாங்க சொல்லுங்களேன்? அவன் பேசலாம். நம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை அழகாய் அற்புதமாய் நடத்துகிறாங்க. நமக்கு முன்னாடி போகிறாங்க. நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவங்க ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வார்? நமக்கு பாதையை அவன் உண்டு பண்ணி கொடுத்தார். அவன் பேசலாம். அந்த கரம் பிடித்து நடத்தினால் இருக்கிறத கொண்டு நீங்கள் முடிவு மைண்டில் வச்சு தியானம் பண்ணுங்கள். இன்றைக்கி முழுவதும் என்ன செய்யுங்க? அந்த என் கருத்தை பிடிச்சிங்க எப்படி நடத்துறீங்க? வாழ்க்கை எப்படி நடத்துறீங்க? என் குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? என் பிள்ளைங்க எப்படி நடத்துறீங்க? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கை தவறி விழுகிறதான நேரத்தில், அப்படி நான் சோர்ந்து போகிற நேரத்தில் அவன் பேசலாம். என் கருத்தை எடுத்துருக்கீங்க, பிடித்து நடத்துகிறீங்க என்பதை உணர்ந்து அவருக்கு நான் நன்றி சொல்லி கொண்டே இருக்கலாம். அல்லையா? அவன் கொஞ்சம் அதை நினைச்சு அப்படியே நீங்கள் தியானம் பண்ணணும். அவன் பேசலாம். என்ன செய்யணும்? அதை அப்படியே விட்டுறக்கூடாது. கரம் பிடித்திருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கூடாது. விட்டாமல் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கனால நம்ம எப்படிலாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், இப்படிலாம் நம்மளுக்கு கர்த்தர் வழி ஆயத்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க, எந்த சூழ்நிலை கர்த்தர் நம்ம கூட நடத்துனாங்க அவன் பேசலாம் என்பதை கொஞ்சம் என்ன செய்ய நினைத்து தியானித்து தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறான். இல்லையா? அவனை அழைக்கலாம். அவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கலாமே. அப்படி பரிசுத்தம் அமைப்படுவதாக பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். எல்லாருமே தெரிந்த பாடல். அவன் கரங்களை தட்டி நாம் தேவ நாமத்தை நாம் அமைப்படுத்தும். பாடல் புத்தகத்தில் 277வது பாடல். நன்றி தகவல். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வே கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வே கொண்டாடுவோம். அக்கினி மகிழீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மகிழீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம். இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வே கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வே கொண்டாடுவோம். துயரிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயரிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, நன்றி, நன்றி. சும்மா ஏசப்பாவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மருத்துவம்
Yes, Lord. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடுவோம் சொல்லுவோம் சபையில் தெரியுமா அப்பா சமூகத்தில் உற்சாகமாய் கல்வாய் சிலுவை என் சாபத்தை உடைத்ததையா கல்வாய் சிலுவை அம்மா என் சாபத்தை உடைத்ததையா ஆதரவின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆதரவின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி சொல்லு நம்மளால் நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இயேசுவே ரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே இயேசுவே ரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே பரிசுத்த ஆவித்தே ஒரு வாஞ்சை வாங்கினீரே ஓ எஸ் லார்ட் பரிசுத்த ஆவித்தே ஒரு வாஞ்சை ஊற்றினீரே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் உண்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே உண்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே உயிரான கிறிஸ்து வந்ததா உறவத்ததா விஸ்வே உயிரான கிறிஸ்து வந்ததா உறவத்ததா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாவத்தை வென்று விட்டார் பாவத்தை வென்று விட்டார் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை மலைகள் மாறாது கிருபை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டே
அழைத்து சேர்த்துக் கொண்டீர் என்னை அநாதி ஸ்நேகத்தால் அழைத்து சேர்த்துக் கொண்டீர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ ಕರಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ದೇವರು ಕೊಡುದು ಅವೇ ಅಲ್ಲಿಯ ವಾಸನೆಗಳು ಆಗುವುದು ಅವರು ಕಟ್ಟಡ ನೀತಿ ಕೊಟ್ಟ ದೇವರು ಜೀವನಕ್ಕೆ ನೀತಿನ ದೇವರು ಕಟ್ಟಿದ ಗಿಡಕ್ಕೆ ದೇವರು ಬೇರೆ ಮಾಡ್ತೀವಿ ದೇವರು ಸರಿಯಾಗಿ ಯಾವುದು ಬರುವ ಕಟ್ಟಡ ಹಿಡಿಯುತ್ತೆ ದೇವ ಅವಳಿಯ ಅಂಧಕಾರ ಇರುವುದ ಆಶ್ರಯವಾಗಿ ಬೆಳಕದ ದೇವರಿಗೆ ತಿರುವ ಅವರ ಪರಿಸರ ಬಿಡಿಕೋ ವಿಶ್ವಬಲ ಅರಿಮನುದರ ಕಮುದರ ನಿಮ್ಮನದಿ ರಕ್ಕನುದರ ಶಬುದರ ಕಬುದರ ನಿಮ್ಮನುದರ ಕಣಿದರ ಶಬುದರ ಕಬುದರ ತನ್ನ ಸತ್ತ ರಾಜಾದಿ ರಾಜ ಅವನು ಪರಿಸರ ಅವನು ಕಡಿಯ ದೇವ ಕಡಿಮೆ ದೇವ ಕಾಲವೀಯ ಅವತ್ಯಮಾನ ದೇವ ಕಾಲವೀಯ ಓ ವಿಶ್ವಬಲ ಅರಿಕಮುದರ ನಿಮ್ಮನುದರ ನರ ಶಬುದರ ಕಬುದರ ತುಳಿಗೆ ದೇವಾನಿ ದೇವ ತುಳಿ ராஜாவை துணி கற்பாடி கொண்ட துணி ஒருவரா பெரிய காண்கள் செய்தவரை துணி ஒருவர் சிறுவர்களாக ஒரு மாசமான துணி உன்னதமான தேவன் உயர்ந்த தேவன் பெரிய தேவன் ஹalleluya 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 துணி ஓ யெஸ்வா நமக்கு தேவன் துணி உங்களை பாதுகாக்க தேவன் துணி ஆமென் உன்னோடு இருந்த தேவன் துணி ஹalleluya ஹalleluya Hallelujah, 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 hallelujah. Parishutara tuninga, parishutara tuninga, parishutara tuninga, parishutara tuninga, parishutara tuninga, parishutara tuninga, parishutara tuninga. Hallelujah, 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 hallelujah. கிருபையினால சித்தவர், கிருபையினால சித்தவர், கிருபையினால சித்தவர், கிருபையினால சித்தவர். வளர்க்கணும் அல்ல, நம்ம வீழ்ச்சணும் அல்ல. நாமளை கர்த்தரை தெரிந்து கொண்டாகும் கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிற மகன்மார்களை கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஹalleluya பணத்தை பிடிக்கிறீர்கள் திட்டத்தை மாற்றுகிறார் வேதனை மாற்றுகிறார் ஹalleluya 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 துதிங்க ராஜாவை துதிங்க துதிப்பதற்கு கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களை என்ன தேவை துதிப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் சத்தங்கள் நம்ம வாழ்க்கை புறப்படுவதாக வெற்றி விளக்கங்கள் புறப்படுவதாக ஓ துணியோனே உனக்கு இங்கே விளக்குவதே நீ போய் சொன்னவர் இப்போது இருக்க தேவன் நான் அல்லவா ஓ பைசல் மனுஷனை ஒரே மனுஷன் முடியடிப்பது போல இறுதியானை முடியடிப்படுத்த தேவன் சொன்னாரே இந்த தேவ எழுதுகிற கூட்டங்களாக முடியடிப்பா அது பெரிய நிச்சயம் நினைக்காது கத்தோச்ச உன்னோட நான் இருக்கிறேன் உன்னோட நான் இருக்கிறேன் உன்னோட நான் இருக்கிறேன் உன்னோட நான் இருக்கிறேன் மதிகளை தாக்குவாக மதிகளை ஈர்ப்பாக சத்துக்களை ஈர்ப்பாக தேவங்களை ஈர்ப்பாக சாமி தேர்வாக உங்களை ஆட்கொள்ளாது உங்களை கொண்டாடி உங்களை ஆட்சிக்காது என் தேவனோடு இருக்கிறார் என் தேவனுடைய கடவுளோடு இருக்கிறது ஷாபாலாக கவிஞரோ ஈமமாக அரசணிதரோ எல்லா கொள்ள விசுவாசிக்காதவர்களை கர்த்தர் தெரிகிறார் எல்லா சத்துக்கு ஆடுகிறார் தேவன் நிறுவனத்தை போடுகிறார் எல்லா தொண்டருக்கு ஆடுகிறார் கர்த்தர் நிறுவனத்தை போடுகிறார் ஜெயம் கர்த்தருடையது ஜெயம் கர்த்தருடையது ஜெயம் கர்த்தருடையது ஜெயிக்க வைக்க தேவனுடைய தேவன் துதிக 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 ஷாபாலாக கருணாரா ஷாபுதாரோ ஈமனாதி ரத்னதுதாரா ஈமனாதி ரத்னதுதாரா ஷாபாலா கபுதாரோ ஈமனாதி ரத்னதுதாரா ஷாபாலா ரத்னதுதாரோ ஈமனாதி ரத்னதுதாரோ துதிக துதிக மகளே வாழ்க்கையாவே பேசலாம் ஓ பிசாசு பிரேமிகளுடைய எல்லா பிசாசு தந்திரங்களையும் கர்த்தரை காலம் நிர்வாகிக்கிறார் எல்லா விதமான தந்திரத்தை ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கிறார் என் தேவன் முறியடிக்கிறார் என் தேவன் முறியடிக்கிறார் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம் சொல்லுவீங்க அவர்கள் எழுப்பினவர்கள்
சொல்லுங்க துதிங்க 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 ரிஷபபபபலரபோ லிமனாதி ரக்கனுதரலரபோ ரிஷபபப ரக்கமுலுதரபோ தேவனை ஆராதிக்க அருமையான மகனே மகளே எப்படி ஆவியானவரை காணானி ஆசீர்வாதங்களுக்கு தருகிறேன் மகனே மகளை காணானி ஆசீர்வாதங்களுக்கு தருகிறேன் காணானி ஆசீர்வாதத்தை காணானுக்கு அவன் பேசலா பலத்தை கற்று தருகிறா தேவனுடைய ஆவியானவர் நீ பார்க்க முடியும் கூடாதவர் இருக்கிற பார்க்க முடியும் இது சட்டைகள் அல்ல சமாதானத்தை பார்ப்பீங்க அவன் பேசுறது காலையை கட்டி ஆலோசனை சொல்ல போகிறது தேவன் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்ல போய் தேவனால் கொடுத்த காரியம் ஒன்றுமே இல்லை என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வா செய்து முடிப்பா என்ற வார்த்தையை இந்த வாழ்க்கை தேவன் சொல்ல வைத்து விரும்புகிறார் நீங்கள் சொல்லுவீர்கள் இது என்னால் என் தேவனால் ஆயிடுச்சு என் தேவனால் ஆயிடுச்சு என் தேவனுடைய காலம் எனக்கு ஆயிடுச்சு அவன் இது அவன் நான் பலவீனத்தோடு அல்ல கத்தோடு பலத்தோடு காணப்படுவதை சொல்லுங்க ஒரு புதிய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க பழைய பலவீனம் மாறி போகட்டும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க நீங்க பலவீனத்தோடு கத்தோடு சமூகத்தில் இருக்கக்கூடாது கத்தோடு பலப்படுத்தும் சொல்லுங்க என்னை பலப்படுத்தும் சொல்லுங்க என் பலவீனம் மாறட்டும் என் பலவீனம் மாறட்டும் என் வியாதியில் கட்டு வரைந்து போகட்டும் அட்டோ எனக்காக எழுதுகிறாங்க எல்லா பலவீனத்தில் ஆளுநர் கட்டுன்னு சொல்லுங்க 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 அப்படியே பேசுறீங்க சொல்லுங்க கத்தை மேற்கொள்கிறா கத்தை கூட மேற்கொள்கிறா வாழ்க்கை குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிய கர்த்தராக இயேசு நாமத்தினால எங்க விட்டு விலகி போக சொல்லுங்க என் குடும்பத்துக்கு விலகி போக சொல்லுங்க இதை சொல்லுவது அற்புதம் நடக்கிறது இதை சொல்லுவது அவசியம் நடக்கிறது நீங்க தேவனை கருத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவான்னு கூப்பிடுங்க கர்த்தரை காலையில் பதிலாக இருக்கிறா ரிஷபலரி கபுலுதரபு ரிமனாதி ரக்கனுதரல ஷபலர கபுலுதரபு தேவனை துதி இயேசுவாக தெரிந்து கொண்டு வருங்க அப்போ சமூகத்தை அவரை மாத்திரமைக்கு பார்த்து கொண்டு அவரை மாத்திரம் தூக்கி கொண்டு வருங்க அவரே பாருங்க அவன் பேசலாம் அவன் விளைவினத்தோடு இருக்கிறீங்களா அப்படி எழுந்து கொள்ளுங்க அவன் பேசலாம் முழங்கால் பிடிக்க முடியுது முழங்கால் போட்டுருங்க முழங்கால் போட முடியல கொஞ்சம் எழுதுருங்க தேவனை துதிங்க இது தருணம் இனி கிடைக்காது ஐயா அம்மா இனி இப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு கிடைக்காது இது கர்த்தர் கிருபையாக கொடுத்த நேரம் நீங்கள் எத்தனை நபர்கள் தேவனை ஆராதிக்க முடியல பாட முடியல தேவ நாமத்தை உயர்த்த முடியாமல் இருக்கிறாங்க நீ கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கொடுத்துருக்கிறல்லவா இந்த கிருபை தேவனுக்கு அவன் பிரைஸ்லாம் சொல்லுங்க அவன் நாமத்தை உயர்த்த முடிய கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என் காயத்திலாம் கட்டிட்டாங்க கட்டி அவளுடைய கால் சொன்னாங்க மகனை மேலே ஒரு காயங்களை கட்டுறேன் உன்னுடைய சரீரத்தில் உன் ஆவில உன் இருதயத்தில் உண்டான காயங்கள் அவன் பிரைஸ்லாம் நன்றி தகப்பன இயேசுவே என் காயத்திலாம் கட்டுங்கப்பா எனக்கு வேணாம்ப்பா இந்த வேதனை அனுபவம் எனக்கு வேணாம் ஆண்டவரே இந்த வேதனை அனுபவம் எனக்கு வேணாம்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்க மகனை மகளே கர்த்தருடைய ஆவியானவரை சொல்லி அமே பிரைஸ்லாம் உன் காயத்தை நான் அமே பிரைஸ்லாம் கட்டுகிறேன் அமே பிரைஸ்லாம் உன்னை பலப்படுத்துகிறேன் அமே பிரைஸ்லாம் நீ சோர்ந்து போகாதே எனக்கு சோர்வின் ஆவியை கற்றுக் கொடுக்கல பலமுள்ள ஆவியை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க பலமுள்ள ஆவியை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்பா பிதாவை கூப்பிடுற புத்திரசுங்கிற ஆவியை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க சொல்லுங்க அப்பான்னு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க ஒரு வேளை அவன் பேசலாம் அவன் அப்பா இருந்தாங்க அப்பாட்ட காலத்தை சொல்லியிருப்பேன் அவன் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி கலந்துற மகனே மகளே அப்பா இருந்து எனக்கு பயன்லைன்னு சொல்லி கொண்டு கலந்த மகனே மகளே கத்தது நான் கூட தகப்பனாக இருக்கிறேன் நீ என்னை பார்த்து கூப்பிடுன்னு சொல்றாங்க நீங்க அவரை கூப்பிடுங்களேன் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன் உடைய இருதயத்தை நிறைய காண்பீங்க ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க அப்பான்னு கூப்பிடுங்க உடைய வாழ்க்கை ஒரு பலன் அப்படியே கடந்து வந்து நீங்க பார்ப்பீங்க அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க இந்த காலங்களில் அவன் தேவனுக்கு உறவை அவன் இந்த காலங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க தகப்பனுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க அவன் அப்பா சொல்லி கூப்பிடுங்க அவருடைய மனதுருக்க அவன் பேசுறான் இந்த சபைக்கு வாழ்க்கொண்டு பார்க்கிறேன் அவருடைய மனதுருக்க காயங்களை கட்டுகளை பார்க்கிறேன் அவருடைய மனதுருக்கடைய தேவையை சந்திப்பதற்கு அவன் பேசலாம் அவன் மனதுருக்க போதுமாக இருக்கிறது அப்பான்னு கூப்பிடுங்க அப்பா இயேசுவே கூப்பிடுங்க
அவன் பெரிய தகப்பன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை என் தகப்பன் செய்வா. ஒரு தகப்பன் வாழ்க்கை என்ன செய்ய விரும்புகிறீங்களோ கர்த்தர் நான் செய்வேன்னு சொல்றாரு. நான் செய்வேன் மகனே, நான் உனக்கு செய்வேன். உன் வழி என்னுடைய கையில் இருக்குது, உன் நினைவுகள் என்னுடைய கையில் இருக்குது, உன் தோற்றங்கள் என்னுடைய கையில் இருக்குது. நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியில் தகப்பன் உங்களை கோபப்படலாம், ஒருவரை எரிச்சுடலாம், ஒருவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன நான் உன்னை புரிந்து கொண்ட தகப்பன் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய தகப்பன் இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என் தகப்பன் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஓ பிரைஸ், அவரை பார்த்து கூப்பிட்டே இருங்க, அவருக்கு பார்த்து கொண்டே இருங்க. அவருடைய கிருபையமே, அவருடைய கிருபை நடக்கிற நிறைய இருக்கிற பார்க்கிறேன், அவருடைய பிரசவத்தை நிறைய பார்க்கிறேன், அவருடைய மகிமை நிறைய பார்க்கிறேன். ஆமா ஆமா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பன். நீங்க கூப்பிடுங்க, எஸ்ஸப்பா கூப்பிடுங்க. அவன் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் உங்க நல்ல தகப்பன் இருக்கிறாங்க. ஓ இயேசு இருக்கிறாங்க, இயேசப்பா இருக்கிறாங்க, இயேசப்பா இருக்கிற மகனே மகளே. ஓ கர்த்தர் நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன். நீ கூப்பிடு, நீ கூப்பிடு, நீ கூப்பிடு, உனக்கு நான் பதில் கொடுப்பேன். பதில் கொடுக்க தேவன் இருக்கிறா. ஓ குரல் அறிவாங்க தேவன் இருக்கிறா. ரிஷகபாலா ரிமண்டுதரலா லிமண்டுதரலா ஷபுலுதரகபோ ரிமண்டுதரகபுலுதரலா ஷபலதிரபோ லிமனதிரகபுலுதரலபோ ரிஷகபுலுதரலபோ. பேசிக்கொண்டே இருங்க, ஒரு ஆவில உலகத்தை ஆழ்ந்து தேவனோடு பேசிக்கொண்டே இருங்க, தகப்பனோடு பேசிக்கொண்டே இருங்க. ஓ அவர் பேசும் தெய்வம் ஐயா, அம்மா அவர் பேசுகிற தேவன். உங்களோடு இணைப்பட்டு கொண்டிருக்கேன், ஆவில அவன் பேச உணர்கிறேன். நீங்க அனைவருடைய வாழ்க்கை தேவனோடு அவன் இணைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஓ யஸ்லா, அனைவருடைய இருதயத்தை கத்த வர்வமாக்கி கொண்டிருக்கிறாங்க, அனைவருடைய சிந்தையை கத்த மாற்றி கொண்டிருக்கிறாங்க, அனைவருக்கு காலவ நம்பிக்கை கத்த கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஓ யஸ்லா, எஸ் ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஏசப்பாவை கூப்பிட்டுட்டே இருங்க, ஏசப்பாவை கூப்பிட்டுட்டே இருங்க, ஏசப்பாவை கூப்பிட்டுட்டே இருங்க. ஆமென். ஓ எஸ் 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 எஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, ஹalleluya. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகிறேன், அமைதி பெறுகிறேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகிறேன், அமைதி பெறுகிறேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகு தாசிடும் நங்குரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகு தாங்கிடும் நங்குரமே. என்னை தாங்கிடும் நங்குரமே, என்னை தாங்கிடும் நங்குரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகிறேன், அமைதி பெறுகிறேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல். உள்ளத்தினாலத்திலிருந்து சொல்லுங்க, அமைதி பெறுகிறேன். எது காற்று வீச, எது காற்று வீச, எது போல் பேச, என்னை காக்கும் புகலிடமே. எது காற்று வீச,
எதிர்பாரும் பேச என்னை காக்கும் புகலிடமே தீனங்களை காக்கும். ஆமாப்பா, சொல்வது என்னென்னாலும் பேசட்டும், எனக்கு நம்பிக்கை யோசித்து அதை காத்துக்கொள்ளுங்க. ஆமாண்டவர், யஸ்லா கொண்ட தெய்வம் இருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் நடக்கின்றே அமைதி பெறுகின்றே என்னை நான் கொண்ட தெய்வம் இருப்பாதம் அமர்ந்து நிலையற்ற வாழ்வில் நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேர். இந்த பேரின்படியே சொல்லுவாங்க, இந்த நிலையற்ற வாழ்வில் நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே நீங்காத பேரின்பமே என்னை விட்டு நீங்காத. அவன் இருளிக்கும் சுடரே இருளிக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வின் ஆனந்தமே. இருளிக்கும் சுடரே இருளிக்கும் சுடரே என் இயேசு ராஜா என் வாழ்வின் ஆனந்தமே. வாழ்க்கை ஆனந்த சந்தோஷம் அப்பா என் வாழ்வின் ஆனந்தமே. அப்பா என் வாழ்வின் ஆனந்தமே. ராஜா அமைதி பெருகி காயங்களாட்சி காயங்களாட்சி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியே காயங்களாட்சி அப்பா நல்ல சமாரியே நல்ல சமாரியே எங்கள் நல்ல சமாரியே திருப்பாதம் அவப்பா 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 இசப்பா அமைதி அவன் வந்தவரை சொல்ல கொண்ட தெய்வம் திருப்பாதம் இசுவே Hallelujah, hallelujah.
Hallelujah, hallelujah, hallelujah. விசுவாசம் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. வாழ்க்கையில என் குடும்பத்துக்கு ஆண்டவரே, என் குடும்பம் ஒன்று சேர வேண்டும். உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லாமே விளக்கு இருக்கிறதால தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. சொல்லுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதம் சொல்லி மறுபடியும் ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ எஸ் ஜீசஸ். சொல்லுங்க. இதெல்லாம் உணர்ந்து போச்சு. இதெல்லாம் நம்பிக்கை போச்சு. இந்த காலையோட நம்பிக்கை தேவன் ஆசீர்வாதம். உயிர் பெறுவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வியாதி மறைந்து விட்டது. ஒரு பெட்டி மறைந்து விட்டது. தேவாவியல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ என் சூழல் மாறிவிட்டது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வயதிலிருந்து சொல்ல சொல்ல அற்புதம் உண்டு. இந்த கால அற்புத கரம் தடைகளை மாற்றுகிற கரம் ஓ உண்மையை கண்டு சொல்லி கொண்டிருக்கிறது. திருப்பணி மாத்திரை அசைவாடி கொண்டிருக்கிற காரியத்தை தொடர்ந்து பிரசங்கத்தை ஆண்டவரை கிருபையாக வைத்து நிற்போம். சபையை ஜெபிக்க ஜெபவிண்ணப்பத்தை கேட்டு
இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டிருக்க நல்ல நிச்சயமுள்ள பிதாவே. அப்படி நாம் ஜெபம் நாம் காணப்படலாம் முடியும். நாளை அவர்கள் பேசலாம். அநேக தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேக குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வருமானம் இல்லாதபடி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஒரு வறட்சியில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வீடு சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பல விதமான சூழலில் காணப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் தேவனுக்கு போய் நம்ம காட்சிக்க போகிறோம். திருச்சபை குடும்பங்கள் கற்று ஆசீர்வதிக்க வேண்டும். வெளி உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் கற்று ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சரியான வருமானம் இல்லாதபடி, அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யாதபடி, பூர்த்தி செய்ய முடியாதபடி, அந்த தேவை சந்திக்கப்படாதபடி இருக்கிறதான குடும்பங்களை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக, அதை கர்த்தருடைய தேவை சந்திக்கும்படியாக, அவருடைய வியாபாரத்தை கையில் சில வேலையை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக, சரீரத்தில் இன்னைக்கு வேலை செய்ய அவன் நேரம் இருந்தால் இன்னைக்கு சரீரத்தில் பலம் இல்லை. ஒரு சிலருக்கு அவன் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அவன் அவங்களை கற்று பலப்படுத்தபடியாக அவன் பேசலாம். அவன் கற்றதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தற்கொலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடன் வாங்குறாங்க. கடன் கொடுக்க முடியல. ஒரு சில வறட்சியினால அவன் தொழில் இல்லாமல் அவன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடும்ப சமாதானம் இல்லாதபடி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அவன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. நம்மளாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அது தேசத்தை உனக்கு ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் திருச்சபை விசுவாசங்கள் குடும்பங்களை கீழே ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் அக்கம் பக்கம் கீழே ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் கூட சேர்ந்து பணி செய்வர்கள் கீழே ஒப்புக் கொடுக்குறோம். சொல்லுங்க, என் தம்பி, என் அண்ணன், என் சொந்தம், அவன் பேசுகிற என் உறவினர்கள், பெரியம்மா, பெரியப்பா, மாமா, சொல்லுங்க யாரெல்லாம் அவன் பேசுகிற தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடி இருக்கிறாங்களோ அவனெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த காலையில் நீங்கள் வாயில் அறிக்கையிட்டு அவன் பேசலாம். அவன் நிறைய பேருக்கு அவன் ஆசீர்வாதங்கள் இல்லை, நிறைய குடும்ப சமாதானம் இல்லை, நிறைய வாழ்க்கை அவன் பேசலாம். அவன் வியாதிகள், பலவீனங்கள் அவன் இருந்தும் இன்னைக்கு அவன் பேசலாம். வேலைக்கு சொல்ல முடியாதபடி அனைவரும் இருக்கிறாங்க. அனைவரும் கடினமாக வேலை பார்த்து அவனுக்கு ஏற்றதான கூலி இல்லாமல் இருக்கிறாங்க. அவன் பேசுகிற கர்த்தவெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுங்க. அந்த தேவைகளை கற்று சந்திக்கும்படியாக தகப்பனுடைய கீழே புகழுகிறாச்சா, உங்களுடைய கீழே புகழுகிறாச்சா. விசுவாச பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள், திருச்சபை குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய கீழே புகழுகிற தகப்பண்ண அநேகருக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த தற்கொலை ஆவிகளை தேசத்தை விட்டு கடந்து போகிறாச்சா. ஒரு வறுமையினால தற்கொலை பண்ணிக்கூடாதாச்சா. ஒரு மாநில ஸ்தோத்திராச்சா. தகப்பனே, அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்படாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாத சொல்லுவோமா. ஓ தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உனக்கு ஸ்தோத்திரமானவரே, எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதிங்க. திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் வேலை ஆசீர்வதிங்க. வியாபாரம் ஆசீர்வதிங்க. தகப்பனே, வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கிற கிருபை செய்யுங்கப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியார் ஒவ்வொரு குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லுவோமா, தேவனுடைய கீழே புகழ போமா, தேவனுடைய கீழே புகழ போமா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசு ராஜாவுடைய கதவு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்படி வறட்சிகள், அப்போ வறுமைகள், தற்கொலைகள் காணப்படாதபடி காத்துக் கொள்ளுகிறாச்சா. ஒவ்வொரு நீ சந்திப்பிறாங்க, ரட்சிப்பிறாங்க ஆண்டவரே, ரட்சிப்பிறாங்க ஆண்டவரே. நீ அப்படியே செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆன்லைனில் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அவன் பேசலாம் தன்னுடைய வருமானத்தை தன் சொத்து இழந்து இருக்கிறாங்க. ஆன்லைனில் இந்த ரம்மி சீட்டு ஆண்டு அவன் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதனால அவங்க சம்பாத்தியத்தெல்லாம் அவன் இந்த ரம்மி ஆன்லைனில் சீட்டு ஆடி நிறைய வேலை செஞ்சுட்டாங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. நிறைய போலீஸ்காரங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, நிறைய தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க, நிறைய வாழ்வு பிள்ளைங்க அவன் பேச தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் இதெல்லாம் கற்று எடுத்து போட வேண்டும். இந்த ரம்மி விளையாட்டு, ஜனங்களை கேம்ஸ் விளையாட்டு இதெல்லாம் மாறணும். அவன் பேசுகிறான் கேம் பலவிதமான சூழ்நிலைகள் இன்னைக்கு பிசாசு தந்திரமாய் இன்னைக்கு மனுஷனுடைய இதயத்தில் விதைச்சி அவன் பேசலாம். அதை அவன் அறுக்கிறான். அவன் பேசலாம் பிசாசு விதைச்சு அவன் பேசுகிறான், அறுக்கிறான். அவனுடைய நரகத்துக்கு நேராக எனக்கு நேகரை கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். அவன் வாலிய பிள்ளைகள் கேம் ஆடக்கூடாது செல்லலை. அவன் பேசுவான். நம்மெல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, திருச்சி விசுவாச பிள்ளைகளை கீழே கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் நிறைய பிள்ளைங்க, நிறைய வாலிய பிள்ளைங்க அவன் இந்த ஆன்லைனில் நிறைய பெரியவங்க முதியவர்கள் அவன் பேசுவான். இந்த ரம்மி நாடி நிறைய சொத்துக்கள் இழந்துட்டாங்க, நிறைய பணங்கள் இழந்துட்டாங்க.
நிறைய பேர் மடிந்து போயிட்டாங்க. அவன் வாலிப அவன் கேம் விளாண்டு செல்ல கேம் விளாண்டு அவன் தன்னுடைய மூளைகள் கண் பாதிக்கப்படுகிறது, மூளை பாதிக்கப்படுகிறது. அவன் வீட்டில் சண்டை, வீட்டில் சரியான அவன் பேசுவாள், பிள்ளை பேச மாட்டேங்கிறாங்க, சரியான அவன் பேசுகிற ஒரு இது சமாதானம் இல்லை. நம்மளால ஜெபிப்போமா, ஜெபம் பண்ணுவோமா, ஜெபம் பண்ண எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. இதில் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அநேக தகப்பன் தாய்மார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேக உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பெரிய பெரிய சண்டைகள் குடும்பங்கள் எழுப்புகிறது. கர்த்தாவே எங்கள் தேசத்தில் கீழே ஒப்புக்கொடுக்கிறாங்க, திருச்சி விசுவாசத்தில் கீழே ஒப்பு கொடுப்போமா. அந்த செல்ல கேம் ஆடக்கூடாது ராஜா, செல்லான நெட்டான சூழல் விளையாண்டவங்க சிறைப்படக்கூடாது ராஜா. தகப்பனே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் நெட்டில் அவன் சீட்டு வாங்கி நீங்கள் நிறைய குடும்பங்கள் நிறைய சொத்துக்கு நிறைய வருமானங்கள் இழந்துட்டாங்க. அவன் வெற்றிமில்லாத சூழல் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய போலீஸ்கள் தன்னைத்தானே ஷூட் பண்ணி செத்துட்டாங்க. அவன் தன்னைத்தானே சுட்டு கொடுக்க அவங்களே செத்து கொடுக்குறாங்க பேசுவான். காரணம் என்னன்னு கேட்டால் எப்படிப்பட்ட காரணம்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் ரம்மி காணப்படக்கூடாது, ஆன்லைனில் ஜனங்களை வஞ்சிக்கிறதான அவன் மோசம் போக்குறதான எந்த கேமும் வரக்கூடாது, எந்த விளையாட்டுக்கும் வரக்கூடாது, எந்த விதமான அவன் மாநில பிள்ளைகள் பாதிக்கூடிய எந்த கேம் வரக்கூடாது. அவன் சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள மாட்டவரே. நீங்கள் சிறு வயதில் பிள்ளைகள் செல்ல மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க ராஜா. இப்படிப்பட்ட ஆவிகள் தேசத்தை விட்டு விலகு போதான் ஆண்டவரே, விலகு போதான் ராஜா. இவன் குடும்பத்தை விட்டு விலகு போதாங்க, திருச்சியை விட்டு விலகு போதான் ஆண்டவரே. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளையும் பிரசுத்தப்படுத்துங்க, சிந்தையை பிரசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஒவ்வொரு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு பிள்ளையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இது இப்படிப்பட்ட ஆவிகள் செய்யப்படாதபடிக்கு ஆண்டவரை நீரே அவரை உணர்த்துவீராக ஆண்டவரே. ரட்சிப்பு வரட்டும் சொல்லுங்க, ரட்சிப்பு வரட்டும் ராஜா. தகப்பனே தேசத்தில் ரட்சிப்பு வரட்டும், எழுப்பது வரட்டும் சொல்லுங்க. ஜோம் பண்ணுங்க, எழுப்பது வரட்டும் ராஜா. ரட்சிப்பு வரட்டும் ராஜா. தகப்பனே ஆங்காங்க ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். எழுப்பதை தேசம் கட்டளைன்னு சொல்லுங்க ராஜா. இந்த திருச்செந்தூர் எழுப்புதலை காண செய்வதாக ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் வரட்டும் தகப்பனே. ஆண்டவர் அபிஷேகத்தில் ஆவியானவர், ரட்சிப்பின் ஆவியானவர் தகப்பனே அப்பா எங்களை ஊற்றப்பட்ட ஆண்டவரே. அப்பா நாங்கள் மற்றவர்கள் வெளிச்சமாகி இப்படி சத்தியத்தை சொல்வதை மாற்றும் ஆண்டவரே. அப்படியே ஸ்ரீலங்கா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி திருச்சபையை கட்டித்தங்க ஆண்டவனே. இந்த திருச்சபை ஆண்டவர் காரியம் வந்து தெரியுது ராஜா. மழைக்காலம் ஆரம்பமாக இருக்குது ராஜா. தகப்பனே ஒழுங்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். சொல்ல பிரச்சனை அக்கப்படுறது அந்த பார்க்க ஆண்டவரே. நீங்கள் திருச்சபை ஆண்டவர் சென்று போடுவதற்கு தேவை நன்மையை செய்யணும் கிளம்பு கொடுக்குற ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கர்வங்களையும் வாசித்து வருங்க, அதே மாதிரி பேசுங்க. இந்த சத்தத்தை மாத்திரம் கேட்கிற பட்சை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்ட இந்த நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம், இந்த காலை வேளை உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே இருந்த சந்தோஷம் கர்த்தர் நாமே உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையில் சில வேலை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் இயேசு நல்லவர் சொல்லுவோமா? நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார், அவர் ஒருபோது கைவிட மாட்டார், அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். உண்மையாக ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒருபோது செய்ய மாட்டாங்க, கைவிடவே மாட்டார். இல்லையா? இந்த வாழ்க்கையின் பயணத்தை வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதை நினைக்கும் பொழுது தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கார் என்பதை நாம் உணர முடியும். அவன் பிரைஸ்ல எத்தனை நம்புறீங்க? தேவன் என் கரத்தை பிடித்திருக்கான்னு சொல்லி அவன் பிரைஸ்லா அவருடைய நாம பரிசுத்தமாக மதிப்பிடுவதாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவன் பேசுகிறார் எங்களை, அதாவது அதை குடியிருக்கிற வீடு ஒருத்தங்க வாங்கிட்டாங்க. அவன் சேல்ஸ் ஆகிடுச்சு. அவன் வாங்கினவங்க ஒத்திக்கு விட போனாங்க, வாங்கினவங்க என்ன செய்வாங்க ஒத்திக்கு விட போகிறாங்க. அதனால் எங்களை காலை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவன் பேசலாம், ஆமாம் அடுத்து காலை பண்ணி எங்கே போகணும்னு தெரியல. அவன் பேசலாம் நல்ல ஒரு வீடு வேணும் அப்படின்னா கர்த்தர் சித்தமான உங்களுக்கு கீழே ஆயத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவன் பேசலாம் கர்த்தர் சித்தமானால் அவன் கீழே கர்த்தரை அவன் அந்த வீடை ரெடி பண்ணி கர்த்தர் கொடுத்தான் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கணும். அவன் பேசலாம் என்ன செஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு நல்ல ஒரு வீடு
வாடகைக்கிறத கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக சபையார் யாவரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் எல்லாம் தேவன் அமைப்படுவதாக. பிரைஸ் எல்லாம் நம்ம தேவன் தப்புவிக்க நல்லவர். நம்முடைய தேவன் நம்மை அந்த மாதம் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாங்கல்ல, எந்த சூழ்நிலை கர்த்தர் நினைச்சுவாங்க தப்புவிக்க நல்லவராக இருக்கிறான். அவன் பேசுகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் எத்தனை பேர் அவன் நம்புறீங்க சொல்லுங்க. அவன் நான் ஆராதிக்க தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான். அவன் பேசலாம். நாளிலே அவன் தேவ சமூகத்தில் நேற்று தினத்தில் அவன் ஜெபித்துக் கொண்டு கர்த்தரோடு பேசின வார்த்தை அவன் பேசினான். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுவதற்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்கிறார், வைத்திருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுவது என்று ஒரு ஆசீர்வாதம். அவன் பேசலாம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு, ஒரு மகளுக்கு அவன் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான். அவன் அதுதான் ஒரு வாழ்க்கை மேன்மை என்பதை அறிய முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற நீதிமொழிகள் 8:13 வாசியுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அவன் பேசலாம். காலங்களில் கர்த்தர் சொல்றாங்க, நாம் எதை அவன் பேச வெறுக்க வேண்டுமா? தீமையை வெறுக்க வேண்டும். அவன் தீமை என்பது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த லைன்ல அழகா சொல்றாங்க. தீமை என்பது என்னது? அவன் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாய். அவன் இங்க எத்தனை காரியத்தை கர்த்தர் சொன்னாங்க? அவன் 4 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறான். அவன் பேசுவான். ஒரு வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பேசுவான் தேவ பயம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில என்ன பயம் இல்லை? தேவ பயம் இல்லை. அவன் இந்த கொரோனா நாட்களில் அவன் கொரோனாவை குறித்து தான் சிந்திச்சு பேசியிருக்கிறானே தவிர அவனை தேவனை குறித்த ஒரு பயம் எனக்கு என்ன செஞ்சிச்சு? கிறிஸ்துவ வட்டாரங்களை குறைந்து விட்டது. அவன் கிறிஸ்துவ தேவனுடைய சமூகத்தில் அவன் உண்மையுள்ளதான உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன செஞ்சிச்சு? குறைந்து விட்டது. ஆனால் நம்முடைய திருச்சபை விசுவாச பிள்ளைகள் நீங்கள் யாவரும் தேவ சமூகம் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் பேசுகிற கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் பேசுகிறான். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியல. அவன் இன்னைக்கு பாதி பேர் சபையில் நினைச்சுல இல்லை. அவன் பேசுகிறான். அவன் காரணமும் அவன் பேசுகிற தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஆராதிக்க முடியல. தேவ சமூகத்தில் அவன் விடுதலை தேவ சமூகத்தை காணப்பட முடியல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நல்ல நேரங்களையும் காலங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சைத்த சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். அவன் பேச. ஆனால் கர்த்தருக்கு பயம் இல்லாதபடி அவன் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு. அவன் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெருமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவன் பேசலாம். அகந்தன்னா என்னன்னு தெரியும். தீய வழி இல்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத வழி புரட்டுவாய். புரட்டுவாய் என்னது? மாற்றி மாற்றி என்ன செய்யுது? பேசுறது. அவன் இது கர்த்தர் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இருக்கக்கூடாது. இந்த தீமை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படாதவங்க தான் பெருமையாக பேசுவாங்க. தேவனுக்கு பயப்படாம தான் அகத்தியாக இருப்பாங்க. தேவனுக்கு பயப்படாதவங்க தான் வசனம் சொல்கிற மாதிரி அவன் தீய வழி என்ன செய்வாங்க? நடப்பாங்க. தேவனுக்கு பயப்படாம தான் மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க உண்மையை தான் பேசுவாங்க. அவன் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நாள் என்ன செய்யுது? சமூகம் நாள் நிறைய பேருடைய குடும்பத்தில் என்ன செய்யுது? இருக்குது. அவன் பேசுகிறான். காரணம் அங்கே தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுவாங்கன்னா அவன் அங்கே உண்மையும் அவன் பேசுகிறான். அங்கே தாழ்மையும் தீய வழியில் போகாதபடிக்கு அவன் பேசுவான். தேவனுக்கு பிரியமாக அவன் பேசுவார்கள். ஆனபடினாலே அவன் பேசுகிறான். அருமையான சாலமோன் சொல்லுவது போல அவன் பேசுகிறான். அவன் அதே நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறான். அவன் பேசுகிறான். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. வாசிக்க 3:7. அவன் நீ உன்னை என்ன செய்யாதே. இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் செய்கிறதா எப்படி சரியா தோன்றுது. அவன் பேசலாம். நான் ஞானமாக செய்கிறேன், நான் சரியாக செய்கிறேன். அவன் தேவன் சொல்லுகிறார். அவன் நீ தீமை செய்து கொண்டு இருக்கிறான். நீ உன்னை ஞானி என்று கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
தீமை அல்ல நன்மையானவை செய்வோம். அல்லையா? தீய வழியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் அதை கர்த்தர் வெறுக்கிறார். அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாங்க என்றால் நாம் அந்த தீய வழி என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். பெருமை, அகந்தை, தீய வழி அவன் பேசுவார்கள் என்ன செய்ய வேண்டுமா? புரட்டுவா. இது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் வெறுக்கிறார். அப்படித்தான் தேவன் என்ன செய்வாங்க? வெறுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனை காத்துக்கொள்ள விரும்புகிறார். அவன் ஆனபடியினாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னதான் சொன்னாலும் தான் செய்கிறது தான் நடக்கிறதா என்ன செய்வாங்க? சரின்னு சொல்லி அவன் பேசுவாங்க. எடுக்கிறவனால அங்கே சொல்லுறாங்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து என்ன செய்? எப்போ தேவனுக்கு பயப்படாம ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம தீமையை விட்டு விலக ஆரம்பிச்சோம். என்ன செய்ய ஆரம்பிச்சோம்? விலகினா எப்படி? அது வரைக்கும் போய் அப்படியே போயிருந்தாலும் இப்போ எனக்கு பாதை விலகிடுச்சு. என்ன செஞ்சாச்சு? பாதை விலகிடுச்சு. எதில் பாதை விலகிடுச்சு சொல்லுங்க? தீமையிலிருந்து என் பாதை விலகிடுச்சு. இது நான் தீமையானதை செய்ய மாட்டேன், தீமையான தொட மாட்டேன், தீமையான பார்க்க மாட்டேன், தீமையான வார்த்தைகள் வாயிலிருந்து வராது, நீ தீமையான செயல்பாடுகள் இருக்காது. அவன் நான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். அவன் நான் தேவனுக்கு கர்த்தருக்கு பயமுள்ள மகனாய் நீங்கள் நான் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவராய் காணப்பட வேண்டும். தேவன் உகந்ததான அந்த துதி ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். ஏதோ நாம் தேவனை நாம இந்த காலம் துதிச்சோம் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய துதி சத்தங்கள் ஒரு நாளிலிருந்து காணப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். அடுத்தபடியாக சொல்றாங்க, அது உன் ஆவிக்கு எழுதுமா ஆரோக்கியம் எலும்புகளுக்கெல்லாம். அவன் நீங்க கர்த்தருக்கு பயந்து தீரை விட்டு விலகிட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றாங்க, அது உன்னுடைய நாவிக்கு எப்படி இருக்குமா? அவன் வாழ்க்கை வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆரோக்கியமான வார்த்தையாக இருக்கும். அது மாத்திரம் எலும்புகளுக்கு அது எப்படி இருக்குமா? ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பொருளாலும் கர்த்தரை என்ன செய்வான்? யாரு கனம் பண்ணுவா? தீமையை வெறுக்கிறவங்க கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. அவன் எப்படி கனம் பண்ணுவாங்கன்னா, வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. உன் பொருளாலும் முதல் பொருளாலும் கர்த்தரை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு உண்மையான விஷயம் கொடுக்கணும். கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நாம் உண்மையான செய்ய வேண்டும், செய்யணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ தீமை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது? வராது. இது நாம் செய்யலாம். நாம் தீமைகளாய் காணப்படுகிறோம். வேத வாய்த்தான் சொல்லுது. அவன் பேசுகிறான். அப்பொழுது 10ஆம் வசனம், களஞ்சியங்கள் அவன் தீமையை விட்டு விலகுங்க. நாம் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அவன் பேசுகிறான். 9ஆம் வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் விளைச்சல் முதல். அவன் நம்முடைய வருமானத்தில் முதல்ல யாருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன்? தேவனுக்கு. அதை கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? கனம் பண்ணுறீங்க. யாரை கனம் பண்ணுறீங்க? தேவன் என்ன செய்யணுமா? அவரை கனவீனப்படுத்தாரு. அவன் தீமையை வெறுக்கிறான். அவன் நம்மளை வெறுத்து வரணும். அவன் நம்மளை வெறுக்க விட்டுறாதீங்க. உங்களுடைய கூடாங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வைங்க. இந்த களஞ்சிகள் மூலமாக நிரம்பட்டும். உன் ஆலைகளை திராட்சரசம் என்ன செய்யணும்? இல்லை என்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் பிரைஸ்லா அவன் அங்கே அதைத்தான் இந்த வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அவன் அதனால தான் கர்த்தர், என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன செய்யாது? கர்த்தர் சிறந்த சிக்ஷிப்பான். அவன் ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அற்புதம். இன்னைக்கு நிறைய பேர் அசால்ட்டாக நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம இதை செய்யாது கர்த்தர் உணர்த்துறாங்க. இதயத்தில் உணரப்படுறது, சிந்தையில் உணரப்படுகிறது. அநேக தேவனுடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுகிறாங்க. ஆனால் அதை என்ன செய்யணும்? அசட்டையாக நம்ம அப்படி என்ன செய்யணும்? விட்டுட்டு நாம் செய்வதாக என்ன செஞ்சுருக்கிறோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, அவன் என் மகனை கர்த்தர் சிக்ஷையை கர்த்தர் சில நேரத்தில் அவன் சொல்கிறாங்க, தண்டிக்கிறார், அவன் பேசுகிறார், உணர்த்துக்கிறார். சில காயங்கள் வருது, சில விளைவுகள் வருது, வியாதி வருது, சில கஷ்டம் வருது. கர்த்தர் பேசுகிறாங்க. பேசினாலும் அப்புறம் சரியான விருப்பம் நான் என்ன செய்வேன்? மறுபடியும் நான் செய்கிறத என்ன செய்வேன். நான் வாழ்கிற வாழ்க்கை தான் என்ன செய்வேன்? வாழ்வேன். கர்த்தருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். இது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மாற வேண்டும். அதனால தான் கர்த்தர் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிற கர்த்தர் அவன் எவனத்தில் அன்பு கூறாரோ சுற்றிட்டு பார்ப்பாரு. அவன் கடைசி வரைக்கும் அவன் கேட்காம போயிட்டோம்னா அவர் விட்டுட்டு போயிடுவார். என்ன செய்வார்? விட்டுட்டு
முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம தட்டிப்போம் தான். பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தகப்பன் நேசிக்கிற பிள்ளையே தகப்பன் என்ன செய்வான்? செய்யாதப்பா, இப்படி செய்யப்பா, இப்படி நடக்காதப்பா, இப்படி போகாதப்பா, இப்படி பேசாதப்பா சொல்லுவாங்க. சொல்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அவன் பேசலாம். அதுக்கு முன்பாக என்ன செய்வாங்க? நீ எப்படி வேணாலும் என்ன செய்யும்? எப்படி வேணும்? இதான உலகம். தேவன் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பார், சொல்லி பார்ப்பார், சிரித்து பார்ப்பார், சில காரியத்தை செஞ்சு உணர்த்தி ஆண்டர் பார்ப்பாங்க. அவர் பேசலாம். அவன் நம்ம கத்தரை கனம் பண்ணுறோமா, தீவை விட்டு விளக்குறோமா, தேவனுக்கு பிரியமாக நம்ம நினைக்கிறோமா, இல்லை நான் தான் ஞானி, நான் தான் பெரிய ஏதோ சொல்லுவாங்களே, நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் ஏதோ எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி, நான் தான் எல்லா அமைப்பு காரியத்தை செய்கிற மாதிரி நான் என்ன நினச்சிக்கிறேன்னா என்பதை கத்தர் செய்கிறாரு, பார்க்குறாரு. நம்ம செய்கிறதா, நான் செய்கிறதா சாமர்த்தியமான காரியம், நான் வாழ்றதா அவன் சாமர்த்தியமான நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா இந்த காலவெல்ல அந்த சிந்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்குள்ளே வாங்க. தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வாங்க. தேவனுக்கு பிரியமான தகப்பான் சிக்ஷிக்கிறார். அவன் சில நேரத்தில் உணர்த்துகிறார். சில நேரத்தில் சில நிலைமைகள் போராட்டங்கள் வருகிறது. அந்த நேரத்தை கற்று உணர்த்துறாங்க. அன்னைக்கு கீழ்ப்படுகிறோம், அன்றைக்கி அழுகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் மறுபடியும் அதே தப்பை மறுபடியும் செய்து கொடுக்குறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலவெல்ல கத்த சொன்னாங்க, அதை விட்டு மகனை, அதை விட்டு மகளை, நீ தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையார். அவன் பேசலாம், நீ காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு அவன் பேசலாம். அவன் உகந்ததாக காணப்படுகிறது. ஆனால் தான் கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தினால். அதுக்கு தான் நம்ம ஞானத்தை கேட்கணும். கர்த்தருக்கு பயப்படுற முதல் ஆரம்பது ஞானம், ஞானத்தில் ஆரம்பம். அதனால் நீதிமொழிகள் 1:7 வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 1:7 கர்த்தர் அழகாக சொல்றாங்க, வாசியுங்கள். மூட ஞானத்தையும் போதகத்தையும் அவன் கர்த்தருக்கு பயப்படுவான் ஞானத்தையும் இவருக்கு பயப்பட ஆரம்பிச்சுங்க. அவன் நீங்கள் மூடராய் இந்த வார்த்தையை அசட்டை பண்ணாங்க. இந்த வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா நீங்கள் மூடராயிருவீங்க. மூடன் என்னதான் சொன்னாலும், என்னதான் அவனுக்கு சொன்னாலும் மண்டை என்ன செய்யாது? ஏறவே ஏறாது. அவன் சிலருடைய வாழ்க்கைக்கு மூடராக தான் இருக்கிறாங்க. அவன் எவ்வளவோ சத்தியத்தை கேட்டாலும் சரி, எவ்வளவோ பிரசங்கம், எவ்வளவோ கர்த்தர் பேசினாலும் சரி, அவன் அந்த தேவனுடைய பயம் அவனுக்கு காணப்படவே மாட்டேங்குது. நேற்று கர்த்தர் சமூகம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆவின் உணர்த்துற காரியம் தான். கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் அவன் பேசலாம், கர்த்தருக்கு ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார். அவன் பேசலாம், நீங்கள் ஒன்றுமே நீங்கள் பேதையாக கூட இருக்கீங்க. அவன் பேசலாம், பேதுரும் யோவானும் அவர் பேசுகிறதை கண்டு அங்கே பரிசு சதசின்னு சொன்னாங்க. என்ன செய்ய சொன்னாங்க? இவர்கள் தேவனோடு இருந்தவர்கள். யாரோடு இருந்தவர்கள்? இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்துச்சு? இப்படிப்பட்ட ஞானம் எப்படி? நீ தேவனுக்கு பயந்தாங்க. அவன் பேசலாம், தேவனோடு கூட இருந்தாங்க, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு நடந்தாங்க, தேவனோடு வாழ்ந்தாங்க. அவன் பேசலாம், பேதை, அவன் முட்டாள். அவன் பேசலாம், நீ நிறையவன் சொல்ல முடியும், என் வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியும். அவன் பேசலாம், பேதையை அவன் பேசலாம். மனுஷனை கர்த்தர் எனக்கு ஞானமாய் மாற்றி காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ கர்த்தர் இடத்துல நிற்க வச்சிருக்காருன்னா தகுதியே கிடையாது. அவன் எந்த வித தகுதி ஆனால் அவர் தகுதிப்படுத்தி வச்சிருக்காருன்னா தேவனுக்கு பயப்படுற ஒரே பயம் தான். அவன் உலக காரியத்துக்கு, உலக மனுஷனுக்கோ, உலக கிரியைகளுக்கோ அவன் பேசுகிறான் அல்ல. தேவனுக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் அவன் பேசுகிற ஆசீர்வதிக்கிறான், ஞானத்தை நிரப்புகிறான். அவன் அதனால தான் அவன் சொல்லுறாங்க, அங்கே பேசுகிற மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா நீங்கள் மூடராக போயிருவீங்க. அவன் பேசுகிறான், உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஆண்டுடைய உணர்வை நீங்கள் பார்க்க முடியாது. அவன் மூடனை அடித்தாலும் அவனுக்கு சொர்ணம் இல்லாமல் தான் இருப்பான். நீங்கள் நிறைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? சொர்ணம் இல்லாமல் போயிடுச்சு. காரணம், அவன் மூடராகி போய்விட்டான். கர்த்தர் அநேகரை கடிந்து கொள்ளப்பட்டு பேசி பேசி உணர்த்தப்பட்டு அவன் பேசுகிறான். அவன் எனக்கு சொன்ன தங்கள் இருதயத்தில் சிந்தையில் என்ன செய்யணும்? வீணரானா இருக்கணும். சிந்தையில் என்ன செய்யணும்? அவன் பேசுகிற வீணராயிட்டான். ஏன்னா அவங்க தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவனுடைய மனசு நினைச்சல விரும்பலை. அதைத்தான் பார்க்கிறோம். அவன் அதே நீங்கள் நீதிமொழிகள் 9:10 வாசிக்க, நீதிமொழிகள் 9:10 அது அழகாக இந்த சாலமோன் சொல்கிறாங்க. அவன் பேசலாம், ஞானத்தின் ஆரம்பம் இதுதான் வேணும். உங்களுக்கு எனக்கு என்ன அறிவு வேணும்? பரிசுத்தருடைய அறிவு வேணும். பரிசுத்தருடைய அந்த கைனஸ் கண்டித்து உணர்த்துகிற ஆவியாவுடைய அந்த உறுதி நமக்கு வேணும். பரிசுத்தாவுடைய அறிவு தான் அது நம்மளை அவன் பேசுகிறால் பைத்தியத்தை தெளிய வைக்கும். இவர் நமக்கு உணர்த்துகிறவர், இவர் நம்மளோடு பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், அவன் பேசுகிறார், என்னென்ன செய்யணும் என்பதை ஆவியானவர் கூட என்ன செய்வார்? உணர்த்துவார், நடத்துவார். அவன் பேசலாம், இவர் நடத்த நீங்கள் விரும்புகிறீங்களா? என்னை ஆவியால் நடத்த வேண்டும், என் குடும்பத்தை ஆவியால் நடத்த வேண்டும்.
என் வாழ்க்கை அவன் பேச தனியாக அல்ல, என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான். இந்த ஆவியானவர் கூட இருக்கிறாங்கன்னா இவருடைய அறிவை நான் வாழ விரும்புகிறேன். இவருடைய வாழ்க்கை என்ன செய்ய விரும்புகிறாங்களோ, எங்கே நான் போகணும், எங்கே போகக்கூடாது, அவன் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது, ஆவியானவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த ஆவியுடைய வார்த்தையை கீழ்ப்படிய கர்த்தருடைய மேலே கொண்டு போயிட்டே இருப்பான். அவன் வேத வசனத்தோடு சொல்லுறது 9:10 நீங்கள் பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே பரிசுத்தரின் அறிவே. அவன் என்னால் உன் நாட்கள் விஷயமா, உன் ஆயுஷ் வருஷங்கள் விருத்தி ஆகணுமா, உங்கள் குடும்பம் விருத்தி ஆகணுமா, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அவன் பேசலாம். கர்த்தருக்கு பயப்படுங்க, தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க. அழகா சொல்கிறாங்க, என்னாலே யாராலே, அவன் தேவனாலே என் கர்த்தராலே அவன் என் ஆயுஷ் என்ன செய்யும் நாட்கள் பெருகும். மறுபடியா அவன் உன் ஆயுஷ் வருஷங்கள், அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அவன் தேவனாலே, கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனாலே உன் நாட்கள் பெருகும், உங்கள் ஆயுஷ் வருஷங்கள் விருத்தியாகும். நீங்கள் வாழ்ந்து சொல்லுங்க, தீர்க்காயுசாய் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு பூமியில் வாழ்றதுக்கே விருப்பம், நிறைய பேருக்கு என்ன பூமியில் வாழ்றதுக்கே விருப்பமே இல்லை. எத்தனை சோதனை தான், எத்தனை பிரச்சனை தான், எத்தனை போராட்டம் தான். அவன் பேசலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்டா அந்த நாள் வருது, ஏன் இந்த நாள் வருது, ஏன் அவன் பேசுகிற சிலர் டைம்லாம் குடிச்சிருக்கான், அவன் காலையில் குடிச்சிருக்கான். இந்த நாள் வச்சுக்கோ வாழ்க்கையில் வரவே கூடாது, இதை என்னால் மறக்கவே முடியாது. அவன் பேசலாம். அப்படின்னு நம்முடைய இதயத்தில் சில காரியங்கள் இருக்கலாம். அவன் பேசலாம். ஆனால் கர்த்தரோட கேள்வி ஒப்புக் கொடுங்க. அவன் நாட்களை கர்த்தர் என்ன செய்வாங்களாம், நாட்கள் என்ன செய்வான் பெருகும். அவன் பேசலாம். போதுயா, நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இல்லைங்க கர்த்தருடைய ஆசைக்கு விரும்புகிறான், நன்மையால் கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறான், திருப்தியாக கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறான். நீங்கள் அவன் தலை வாழல்ல. அவன் பேசலாம். நீங்கள் மேலானவர்கள் கீழானவர்கள் அல்ல, உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பிள்ளைக்கு முன்பதாக இந்த பூமியில் ஈக்குவல் சமமாக ஒரு மனுஷனும் கிடையாது. உங்களை கர்த்தர் மேலே வைக்க விரும்புகிறான். அதனால தான் அண்ணா நம்ம சொல்லுங்க, அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். அதனால நம்ம எளியவனை புனிதிலே குப்பையில் எடுத்துக்கிறாரா, ராஜாக்களோடு பிரபுக்களோடும் எளியவனை பிரபுக்களோடு கலந்து. தாயுடைய வாழ்க்கையை பாருங்கள், மேலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. யோசிச்சுடைய வாழ்க்கையை பாருங்கள், கர்த்தர் மேலே வேதத்தில் காணப்படுற ஒவ்வொரு சீசர்கள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள் அவன் பேசுகிறான். ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேலே தான் கொண்டு வந்தாலே தவிர கீழே கொண்டு போகவில்லை. காரணம் ஒன்று தேவனுக்கு பயந்தாங்க. அவன் யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு பயந்தாங்க. வேதத்தில் பார்க்கும்போது அவன் பேசுகிறான், கர்த்தருக்கு பயப்படலாம், ஆயுஷ் நாட்கள் விஷயமா பெருகப்படும். அதே நீங்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசியுங்கள். துன்மார்க்குடைய வருஷங்களோ, யாருடைய வருஷம் குறுகி போகும், யார் சார்பு நினைப்பாங்க தெரியுமா, யார் வாழ்ந்தது போதும் நினைப்பாங்க தெரியுமா, இருதயத்தில் என்ன இருக்கு? துன்மார்க்கம். அவன் இன்னைக்கு அதனால் மாற்றிக்கணும். இன்னைக்கு என்ன செய்யுங்க, என் வாழ்க்கை போதும், நான் வாழ்ந்தது போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்யுது இருக்குது. அவன் அதனால தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது, வாசிக்க மறுபடியும் 27 10:27 இவருக்கு பயந்த ஆயுஷ் நாள் என்ன செய்யுமா, பழையப்பட்ட காலத்தெல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா. அவன் 800 வருஷம், 900 வருஷம், 200 வருஷம், 600 வருஷம் இல்லையா. அவன் இன்னைக்கு 80 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா. அவன் அன்னைக்கு பயந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவன் பேசலாம். இன்னைக்கு பயப்பட கர்த்தர் என்ன செய்வான், நம்முடைய ஆயுஷ், நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு எல்லாரும் இருக்கணும். ஆயுஷ் வருஷம் என்ன செய்யணும், பெருகணும். நம்ம இப்போ என்ன செய்யணும், எப்போ பெருகணும், நமக்கு விருப்பம் வரும் சொல்லுங்கள். சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதில் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருந்தால் போதும். என்ன செய்யணும், அப்படிதானே. அவன் கவலை கண்ணீர் வந்துட்டா எனக்கு என்ன தான் வரும், பாரம் வந்து வந்துட்டா போதும்ல, அந்த பூமியில் வாழ்ந்தது போதும். இன்னைக்கு சிந்தையை மாற்றுங்க. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்பட ஆயுஷ் நாட்களை துன்மார்க்குடைய வருஷங்களோ குருவும். இன்னைக்கு நிறைய சிந்தை குறுகிமை கொண்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியம், நேற்று தினத்தில் கர்த்தர் சபையில் ஜெபிக்கும்போது கர்த்தர் வாழ்க்கை பேசுனது தான். அவன் பேசுவான், அநேகர் அவன் தேவனுடைய வருகைக்கு
தேவனுடைய வருகையின் அடையாளம் நடந்து கொண்டு கர்த்தர் சில காரியங்களோடு பேசுவாங்க. ஒரு நாளுக்கு நான் பேச விரும்புகிறேன், அந்த காரியத்தை ஒரு நாளுக்கு பேசுவோம். ஆனால் கர்த்தர் எத்தனை காலையில் பேசுகிறத நான் பார்க்கிறோம், அவன் பேசுவான். ஆனபடினால் தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும். அதனால தான் மோசை கர்த்தர் சொன்னாங்க. உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகம் 11:9. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 238. நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் நீடித்து வாழும்படிக்கும் எதற்கு நான் நீடித்து வாழணும், நல்லா வாழ்ந்தது, சமாதானமாக வாழணும், தீர்க்காயுசாக வாழணும், என் வருஷம் நல்லா இருக்கணும், என் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவன் சொல்றதை என்ன செய்யணுமா? கை கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க 10ஆம் வசனத்தை. எல்லாரும் வசனத்தை பாருங்கள். அவன் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. காலால் நீர் பாய்ச்சி வந்தால் அது உன் தேவனாகிய கர்த்தர் என்ன தேசமா? நீங்கள் இப்போ நீங்கள் நான் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அவருடைய தேசத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தில் அவன் வந்திருக்கிறோம். அவன் நம்மளை விசாரிக்க விரும்புகிறான். அவன் வாசிங்கள். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவன் தேவனுக்கு கடமை வைத்து மகிமை செலுத்துவான். தலையா சொல்லுங்களேன். அவன் கரத்தை தட்டி தூக்குவோம். அழகா கர்த்தர் சொல்ல வாசிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 12ஆம் வசனத்தை. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் வருஷத்தின் துவக்கம் முதல் ஒரு வருஷம் முழுவதும் அதன் மேல உங்க மேல அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். வருஷ தொடக்கத்துல இருந்து சொல்லுங்களேன் முடிகிற வரைக்கும். அவன் 300 எத்தனை நாள்? 61 நாள் போகிறது பெரிய விஷயம் இருக்கு. அவன் பேசலாம் 365 நாள் கர்த்தர் சொன்னாங்க. நீ தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் என் கண்ணை வந்து வச்சிருக்கேன். அவன் நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தை நாம் கீழ்ப்பட வேண்டும், அதை விட்டு நம்ம போகக்கூடாது. அவன் பேசலாம். அதைத்தான் பேசலாம். நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவன் பேசலாம். அவன் அங்கே நீங்கள் வாசிங்க. 13 வாசிங்க. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து என்ன செய்யணுமா? என்ன செஞ்சா? முழு இதயத்தோடும் அன்பு கூர்ந்து எப்படி அவரை சேவிக்கணுமா? முழு சொல்லுங்களேன். முழு இதயத்தோடும் அன்பு கூர்ந்து அவர் எப்படி சேவிக்கணுமா? அவர் மேல அன்பு வச்சு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட கர்த்தர் விஷயம் இவங்களை தான் கர்த்தர் வருஷம் முழுவதும் பாதுகாக்க விரும்புகிறார். அவன் ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த லாக்டவுன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் எங்கே காணும்? ஆராதிக்கிறதுக்கு காணும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு. அப்போ இவங்க மேலே தேவன் அன்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இவங்க தேவன் மேலே அன்பாக இருக்கிறாங்களா இல்லை கர்த்தர் அன்பா இல்லையா என்னென்ன ஒன்றும் புரியல. அவன் நிறைய பேர் அவன் பேசுகிறார். தூக்கத்தை நான் அன்றைக்கி சொன்னேன், சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும்? எழுப்பி குளிக்க வச்சு காலையில் குளிக்க வச்சு என்ன செய்யணும்? கூப்பிட்டு வரணும். அவன் அப்படிதானே? அப்படியா இல்லையா? நான் அதான் செய்யணும். அவன் பேசலாம். எனக்கு வந்து தேவனுடைய சம்மதம் முக்கியம். அவன் பேசலாம். நிறைய பேர் தேவனை இங்கே ஆராதிக்க முழு விஷயம் இந்த இடத்துல இருந்திருக்கும் என்றால், முழு ஆத்மாவும் தேவனை குறித்தான சிந்தையும் முழு அன்பு இருந்திருக்கும் என்றால் அவங்க தேவனை ஆராதிக்க இருக்கவே முடியாது.
ஆமென். முடியுமா? முழு இருதயம், முழு சிந்தை, முழு பலன், முழு அன்பு தேவனை செலுத்திருப்போம் என்றால் இந்த ஆராதனை எப்படா ஆராதனை நடக்கும், எப்படா நான் தேவ சமூகத்தில் காலை 6 மணிக்கு போய் உட்கார்ந்து என்கிற சிந்தை இருக்கும். ஆமென். இவங்க தான் தேவனத்தை அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இது கடைசி காலம் நீங்கள் பார்க்க போறீங்க. நீ ஒரு காலங்களை பார்க்க போறீங்க. அவன் பேசுகிறார், தேவனத்தை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழுசா அன்பு கூர்ந்து யார் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறாங்களோ அவருடைய வாழ்க்கையோட குடும்பத்தையும், அப்படி இல்லாவுடைய வாழ்க்கை குடும்பத்தையும் நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ பயப்படுத்துங்க அல்ல. தேவன் என்னோடு சொல்லுகிற வார்த்தை என்னோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் பேசலாம், இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் விசுவாசம் குறைந்து போகும், வஞ்சிக்கப்படுவாங்க. அநேகர் எதனால் வஞ்சிக்கப்படுவாங்க தெரியுமா? கள்ள தீர்க்க தரிசனத்தினால் என்ன செய்யப்படுவாங்க? வேத அழகாக சொல்லப்படுகிறது. அவன் பேசலாம், நீ அந்த மத்திய சுவிசேஷத்தில் அதை நீங்கள் வாசிக்க முடியும். அவன் பேசலாம், நேற்று தினத்தில் வருகை குறித்த ஆண்டவர் எவ்வளோ பேசிக்கொண்டு இருந்தாங்க. அந்த ஆண்டவர்கள் பேசும்பொழுது அங்கே சொல்ல வஞ்சிக்கப்படுற ஒரு கூட்டம் எப்படி வஞ்சிக்கப்படுமா? கள்ள தீர்க்க தரிசனத்தினால் என்ன செய்யப்படுமா? வஞ்சிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தரங்க சொல்லுகிறார். அவன் பேசலாம், ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். எடுத்தீங்களா? இல்லை, கள்ள தீர்க்க தரிசனத்தினால அநேக விஷயங்க வஞ்சிக்கப்படுவாங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்லி ஓடுறாங்க. கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் வஞ்சிக்கணும். உண்மையாக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நான் அதை ஒன்றும் சொல்லலை. வாசிங்க 24:11, மொத்தம் 24:11 வாசிங்க. 8 வாசிங்க. 8 வாசிங்க. 8 இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். என்ன வேதனைக்கு ஆரம்பம் சொல்லி நீங்கள் 24ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிங்க போகுது. இவை என்னெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம்னு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற காரியத்தை சொல்லி இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது இது வந்து கடைசி நாட்கள் நடக்கும் போது இப்போ இந்த நாட்கள் நடந்து கொண்டு இருக்குதா? அநேகர் என்ன செய்வாங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அநேகர் என்ன செய்வாங்களா? சொல்லுங்களேன். இடர், இவருக்கு வேறு வேலையே இல்லைப்பா, இவருக்கு தான் சொல்லிகிட்டே இருப்பார், அவன் பேசலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கற்பனைகள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவங்க போக்குற அவங்க விருப்பப்படி வாழ்வாங்க. இது ஒரு கூட்டம். ஒரு விஷயம்லாம் காட்டி கொடுப்பாங்க. அவன் பேசலாமே ஒரு காட்டி கொடுக்கறது ஒரு விஷயம்லாம் இதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்து இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நாம் வசிக்கிற இடங்களில் இதெல்லாம் என்ன செய்யுது? நடந்து இருக்குது. கர்த்தர் அன்றைக்கி சொன்னால் 2000 ஆண்டு சொன்னால் இன்றைக்கி நடந்து இருக்குது. அதை கர்த்தர் அந்த நிறைய வரையும் காலத்துக்கு முன்னாடி சொல்லி கொண்டிருக்காங்க. அநேக கள்ள தீர்க்க தரிசனம் எழுப்பி யாரை வஞ்சிப்பாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கவனமாக இருங்க. அவன் இன்னைக்கு நிறைய வாழ்க்கை தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் போய்கொண்டிருக்குன்னா ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க. அதான் தீர்க்க தரிசனம் தப்பாக சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் பேசுகிற இன்னைக்கு தீர்க்க தரிசினாலே அநேகர் வஞ்சிக்கப்படுவாங்க. கள்ள தீர்க்க தரிசிகள் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. அவன் பேசலாம், உண்மையான தேவனுக்கு தீர்க்க தரிசிகளும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் அவங்களை வஞ்சிக்கப்படும். ஏன்னா அவங்கள சில காரியங்களை ஏமாற்றும். அடுத்த வருஷம் சொல்லுது அக்கிரமம் எது மிகுதியாகி போச்சுங்க. இன்னைக்கு தேசத்தில் எது மிகுதியாக இருக்குது? அக்கிரமம் மிகுதியாக இருக்குதா? அன்பு மிகுதியாக இருக்குதா? அக்கிரமங்கள் மிகுதி. அக்கிரமம் தான் நிறையா இருக்குது. அக்கிரமம் பெருகி போச்சு. இன்னைக்கு நடக்கிற செய்தி, பார்க்குற செய்தி, கேட்குற செய்தியெல்லாம் பார்த்தோம்னா அக்கிரமமாக இருக்குது. மனசில் இன்னைக்கு நிம்மதியே இல்லை. நேற்று தினத்தில் செய்தி, நேற்று ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்குறோம். மிகுந்த விதமான வேதனைக்குரிய செய்தி. இப்படிலாம் மனுஷன் வாழ்வானா, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லத்துக்கான அருவறுப்புகளும் சொல்லத்துக்கான நடந்து கொண்டு இருக்குது. வாசிங்க. அக்கிரமதியானால் அன்பு எது? அநேகருடைய அன்பு. இன்னைக்கு நம்ம வீட்டிலே பாருங்களேன், உண்மையாக அன்பு இருக்குதான்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கோங்க. நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு தலைப்புறாங்க, அண்ணனாக தம்பியாக இருக்கட்டும், உண்மையான ஒரு அன்பு இருக்குதான்? இல்லைங்க. ஒரு காலத்தில் அன்புனா அப்படி இருக்குது குடும்பம். இன்னைக்கெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் செல்லு இருக்கலாம், உங்கள் நேரம் இல்லை. அடுத்த வசந்த வாசனமாக அவன் போய் பார்க்கலாம். முடிவு நிலை நிற்பவனே என்ன செய்வானா? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே
உங்கள் வார்த்தை நான் கீழ்ப்படிஞ்சு வாக்காக நான் நம்பி நான் நினைச்சிருப்பேன்னு சொல்லி நீங்கள் வாழ்வீங்கன்னா நீங்கள் நானும் வாழ்வோன்னா நான் தேவனுடைய வழிகளுக்கு நடப்பட முடியும். ஆமாம், இதை நான் நிச்சய முடியாது. ஆனால் தேவன் மோசைக்கு சொன்னாங்க, மோசே ஆமாம் உங்களுடைய முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்ட சொன்னாங்க, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்கிட்ட விஷயம் அன்பு தமிழக வசனத்திற்கு வாசிங்கள். உபாகம புஸ்தகம் அவன் 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கும் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி இவருக்கு ஆராதனை செய்யும்படி அவன் பேசலாம். நான் அவன் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படித்தால் அடுத்த சொல்றாங்க, நீ உன் தானியத்தையும் அவன் என்னையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தின் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் விஷயம் ஆசீர்வாதத்தை கத்தவங்க கொடுத்து பேச வசதியை தொடர்ந்து வாசிக்க முடியும். மிருகஜீவனுக்காக உன் வெளியே புல் உழைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தியான வாழ்க்கை கற்று தருவார். அது மாத்திரமல்ல, உங்கள் இதயம் அந்த கடைசி நாளுக்கு உங்கள் இதயம் என்ன செய்யாதுங்க, வஞ்சிக்கப்பட உங்களுடைய வழி நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை அவர்களை எச்சரிக்கையின் காலத்தில் வந்திருக்கிற மகனை மகளே அவர்களை கர்த்தருக்கு அழைத்து சொல்கிறார். அதே அவனுடைய 11ஆம் அதிகாரம் நீங்கள் ஆசிரியர் பேசலாம். வாசிகள் அந்த 27 வாசிங்க, 26 27 வாசிங்களா. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லாரும் அப்படி எழுதுமா, ரெண்டையும் கத்தராக முன்னாடி வச்சுக்காரு. நீங்கள் நானும் எதை செலக்ட் பண்ண போகிறோம், ஆசீர்வாதமா சாபமா? தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா, இல்லை நம்ம வாழ்க்கை சாபமாக மாறணும் ஆசைப்படுகிறோமா? ஆண்டுக்கு எழுதி விடுங்க, தீமையை நிறுத்துங்க, வேண்டாம், தீமையான வழி வேண்டாங்க. அவன் கற்றுக்கு எழுதி கொடுங்க, கத்தவை இப்படி வழி எனக்கு விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு நான் செய்ய விரும்புகிறேன். என் அர்ப்பணிப்பேன். கடைசி நாட்கள் கூட்டம் வஞ்சிக்கப்படுவீங்க, அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க. நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்கள் நானும் என் தேவனுடைய வருகையில் காணப்பட வேண்டும். முடிவு குறிந்து நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். என் வாழ்க்கை நிலைச்சிருக்கணும்ப்பா சொல்லுங்க. என் ரட்சிப்பு நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் நான் விழுந்திருக்கிறதா ஆண்டவரே, உடைய வருகை வரைக்கும் என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. சொல்ல முடியுமா? ஒரு ஆண்டோடு பேச முடியும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் காத்துக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவி செய்யப்பா. திருச்சபையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல நாங்கள் உங்களுடைய வருகை காணப்பட வேண்டும் ராஜா. இது கடைசி காலம் ராஜா. ஆண்டவரே கடைசி காலம். இன்னைக்கு அன்பு தொலைஞ்சு போச்சு, அக்கிரமம் மிகுதி ஆயிட்டு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே அன்றைய பழைய காரியங்கள் சம்பவிக்குது ராஜா. ஆண்டவரே நாங்கள் உங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உங்கள் மேலே அன்பு வைக்க திரும்ப செய்யப்பா. சொல்லுங்களேன். அது என் சிந்தை மாறக்கூடாது, என்ன மாறக்கூடாது ராஜா. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நீங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் ஆண்டோட பேச முடியுமா? கற்று சொல்றாங்க. நான் முன்னாடி நான் ரெண்டையும் வச்சிருந்தேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்பட்டீங்கன்னா ஆசீர்வாதம் தங்கும், தேவனுடைய வார்த்தையை கீழ்பட்டீங்கன்னா சாபம் பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்தவரைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறட்டும் சொல்லுங்கள். அந்தவரைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறட்டும், என் வருஷம் ஆசீர்வாதமாக மாறட்டும், என் வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறட்டும் ஆண்டவனே. வருஷத்தை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்னை விசாரிப்பேன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் என்னை விசாரிங்கப்பா சொல்லுங்கள். ஆண்டத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என் பிள்ளையை விசாரிங்க, என் குடும்பத்தை விசாரிங்க ஆண்டவரே. தீமை வேண்டாம் ஆண்டவரே, பொல்லாப்பு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் நான் என்ன ஞானியை வச்சு நான் நினைக்க விரும்பலப்பா. நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு ஒப்பு கொடுப்போமா?
நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய கையில் ஆண்டவரே என்னுடைய எல்லா விளைவின் முதல் பலனால உங்களை நான் கனம் பண்ணுவேன் ராஜா. தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல என்னை எத்தனையோ சிச்சித்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய இருதயம் கடிதப்பட்டது ராஜா, என் சிந்தை கடிதப்பட்டது ராஜா. இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் களஞ்சியத்தை ஆசீர்வதியும் அப்பா, எனக்கு உண்டான வருமானத்தை ஆசீர்வதிக்க தகப்பனே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பா சொல்லுங்க ஆண்டவரே. நான் என்னை ஞானியம் என்ன விரும்பலப்பா, நான் என்னை பெரியவன் சொல்லிக்க நான் விரும்பல ஆண்டவரே. எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஆண்டோட பேசுங்க. நம்மகிட்ட என்ன குறை இருக்குதோ அதை அப்படி பேசி இன்னைக்கு ஒப்புரவாக இருங்க. இன்னைக்கு அவன் ஒரு மாற்றத்தை கற்று எதிர்பார்க்கிறான், இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தேவை எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு ஒரு அவன் பேசுகிற கத்தவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக செய்ய கத்த விரும்புகிறான். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழணும், வருஷம் ஆசீர்வாதமாக முடியணும். அவன் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்குது இந்த வருஷம் முடிவதற்கு. ஆண்டவரே ஆண்டவரே இதை ஆசீர்வாதம் முடிக்கணும் ஆண்டவரே. என்னோட ஆயுசு வருஷங்கள் பெருகணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் ஆயுசு வருஷங்கள் பெருகணும். நீங்கள் குறுகி போகக்கூடாது மகனே மகளே. அவன் என் வாழ்க்கை ஏன் வாழ்கிறதில்ல, என் தேவனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை சொல்ல வேண்டும். பரிசுத்தர் அறிவு எனக்கு வேணும்ப்பா, பரிசுத்தர் ஞானம் எனக்கு வேணும்ப்பா. சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா கேட்க முடியுமா? நீங்கள் ஆண்டோட்ட கேளுங்க, இயேசுப்பாட்ட கேளுங்க, ஆண்டோட்ட கேளுங்க, இயேசுப்பாட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. அந்த ஞானத்தை கொடுக்க விரும்புகிற கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் வேணும். தீமை வெறுத்துருங்க, வேண்டாம் தீமை வேண்டாம், பொல்லாப்பு வேண்டாம், புரட்டுவாய் வேண்டாம், அவன் புறப்படுதல் வேணாம். அவன் பேசுவான், அவன் பேசுவான். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. நீ என் கூட இருக்கிறாச்சா, என்னை நடத்தி கொண்டிருக்கிறாச்சா, என் குடும்பத்தை நடத்துறீங்கப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க, அப்படியே தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுங்க. ஓ பிரைஸ் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். இந்த சந்ததியில் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறான், குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அவருக்கு என்னுடைய ஆராதனை முழு மனசாக இருக்கிறாச்சா, முழு மனசாக ஆராதிப்பாண்டவரே, முழு இதயத்தில் ஆராதிப்பாச்சா, முழு அன்புக்கு ஆண்டவரே. கொஞ்சம் அன்பு இல்லைப்பா, முழு அன்புக்கு அவருடைய இதயத்தை தாங்கப்பா. அது உலக வேலை உலக பழுவுகள் உலகத்தின் காரியங்களை விட்டு விலகட்டு ராஜா. தகப்பனே நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாதுப்பா. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், நான் ஏமாற்றப்பட்டிருக்கூடாது ராஜா. என் வாழ்க்கை ஏமாந்துடக்கூடாதுப்பா, என் குடும்பம் ஏமாந்துடக்கூடாது, என் பிள்ளை ஏமாந்துடக்கூடாது ராஜா, திருச்சபையில் ஏமாந்துடக்கூடாது ராஜா, நான் என் குடும்பம் ஏமாந்துடக்கூடாது ராஜா. நான் நினைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா, நான் நினைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. முடிவு பண்ணுங்க ஆண்டவரே, எங்கள் ஜீவன் நினைத்திருக்கட்டும், லட்சியம் நினைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கப்பா. கேளுமா கேளுமா இயேசுவோட கேளுமா. ஆம் தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. உனக்கு நன்றி ராஜா, உனக்கு நன்றி தகப்பனே, உனக்கு நன்றி தகப்பனே. பலிபீடத்தின் இந்த பரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரி கண்டு விரைந்தோடி வந்தே, கனவு உத்திரத்தானே கரை நீங்க இருதயத்தை, கனவு உத்திரத்தானே கரை நீங்க இருதயத்தை. அப்படி நம்முடைய இருதயத்தில் நம்மளுடைய தலைவனை கையை வச்சு அன்றே என்னை சுத்திக்கிறீங்க, நான் சுத்தமாக விரும்புகிறேன். தீமை வழி வேண்டாம் ராஜா, உங்களுக்கு பிரியமாக பயந்து நடக்கிற விஷயம் என் இதயத்தில் தோன்ற எல்லா சிந்தனைகளும் என்னை விட்டு விலகட்டும். என் வாழ்க்கை வருஷம் ஆசீர்வாதம் ஆகட்டும், இந்த வருஷம் ஆசீர்வாதம் ஆகட்டும். ஒவ்வொரு வருஷம் நடக்கும் முடிவு என்னை விசாரிங்க, என் குடும்பத்தை விசாரிங்க, என் பிள்ளைகளை விசாரிங்க, சொல்லுங்க, என் திருச்சபை விசாரிங்க ஆண்டவரே.
எனக்கு நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ரெண்டையும் வச்சுருங்க ராஜா, ஆசீர்வாதத்துக்கு சாபத்தை வச்சுருங்க ராஜா. நான் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வழிநடக்கலை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறோம். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்குறேன், என் திருச்சபைக்கு ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. அவங்களுடைய ஆரோக்கியங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தின் ஜெபத்தை இந்த நாள் நிச்சயம் உள்ள